இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 33ஆம் வாரம் சனிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாடிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 4-12 முடிய. சகோதரர் சகோதரிகளே, மண்ணுலகின் ஆண்டவர் திருமுன் நிற்கும் 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளுமே அந்த 2 சாட்சிகள். யாராவது அவர்களுக்கு தீங்கிழைக்க விரும்பினால் அவர்களது வாயிலிருந்து தீ கிளம்பி அந்த பகைவர்களை சுட்டெரித்துவிடும். அவர்களுக்கு தீங்கு இழைக்க விரும்புவோர் இவ்வாறு கொல்லப்படுவது உறுதி. தாங்கள் இறைவாக்கு உரைக்கும் காலத்தில் மழை பொழியாதவாறு வானத்தை அடைத்துவிட அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. தாங்கள் விரும்பும் போதெல்லாம் தண்ணீரை இரத்தமாக மாற்றவும் மண்ணுலகை எல்லா வகை வாதையாலும் தாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் சான்று பகர்ந்து முடித்த பின் படுகுழியிலிருந்து வெளியே வரும் விலங்கு அவர்களோடு போர் தொடுத்து அவர்களை வென்று கொன்றுவிடும். சோதோம் எனவும் எகிப்து எனவும் உருவகமாய் அமைக்கப்படும் அம்மாநகரின் தெருகளில் அவர்களுடைய பிணங்கள் கிடக்கும். அங்கேதான் அவர்களின் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். பல்வேறு மக்களினத்தார், குலத்தினர், மொழியினர், நாட்டினர் 3½ நாள் அவர்களுடைய பிணங்கள் அங்கு கிடக்க காண்பார்கள். அவற்றை அடக்கம் செய்ய விடமாட்டார்கள். மண்ணுலகில் வாழ்வோர் அவற்றை குறித்து மிகவே மகிழ்ந்து திளைப்பர். ஒருவருக்கொருவர் அன்பளிப்புகள் வழங்கிக் கொள்வர். ஏனெனில் இந்த 2 இறைவாக்கினரும் மண்ணுலகில் வாழ்வோருக்கு தொல்லை கொடுத்திருந்தனர். அந்த 3½ நாள்களுக்கு பின் கடவுளிடமிருந்து வந்த உயிர் மூச்சு அவற்றுக்குள் நுழைந்ததும் அவர்கள் எழுந்து நின்றார்கள். அதை பார்த்தவர்களை பேரச்சம் ஆட்கொண்டது. அப்பொழுது விண்ணகத்திலிருந்து எழுந்த ஓர் உரத்த குரல், இவ்விடத்திற்கு ஏறி வாருங்கள் என்று தங்களுக்கு சொன்னதை இந்த இறைவாக்கினர்கள் இருவரும் கேட்டார்கள். அவர்களுடைய பகைவர்கள் பார்த்து கொண்டிருக்க அவர்கள் மேகத்தின் மீது விண்ணகத்துக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 144. பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே. போர் புரிய என் விரல்களை பழகுபவரும் அவரே. பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் கற்பாரையும் கோட்டையும் அவரே. எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே. என் கேடயமும் புகலிடமும் அவரே. மக்களினத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவரும் அவரே. பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. இறைவா, நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன். பதிநரம்பு வீணையால் உமக்கு புகழ் பாடுவேன். பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் நீரே. ஊழியர் தாவீதை கொடிய வாணினின்று தப்புவித்தவரும் நீரே. பல்லவி.
என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. அல்லேலூயா அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 27 40 முடிய. அக்காலத்தில் உயிர்த்தெழுதலை மறுக்கும் சில சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, மணமான ஒருவர் மகப்பேறின்றி இறந்து போனால் அவர் மனைவியை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே எழுதி வைத்துள்ளார். இங்கு சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேறின்றி இறந்தார். 2ஆம் 3ஆம் சகோதரர்களும் அவரை மணந்தனர். இவ்வாறே 7 மகப்பேறின்றி இறந்தனர். கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அப்படியானால் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவி ஆவார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர். ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர்த்தெழும்போது திருமணம் செய்து கொள்வதில்லை. இனி அவர்கள் சாக முடியாது. அவர்கள் வானதூதரைப் போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த மக்களாய் இருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே. இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புதர் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே. அங்கு அவர் ஆண்டவரை ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் என்று கூறியிருக்கிறார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்த மட்டில் அனைவரும் உயிருள்ளவர்களே என்றார். மறைநூல் அறிஞருள் சிலர் அவரை பார்த்து, போதகரே, நன்றாக சொன்னீர் என்றனர். அதன்பின் அவர்கள் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். பலரும் விண்ணகம் செல்வதற்கு காரணமாக இருந்தவர்கள். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு பெற்றோருக்கு 3 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒரு நாள் அந்த 3 பிள்ளைகளும் விளையாடிக் கொண்டிருக்கையில் எதிர்பாராத வகையில் மின்சாரம் தாக்கி மூத்தவன் இறந்து போனான். அது அந்த பெற்றோருக்கு பேரதிர்ச்சியாய் இருந்தது. அவர்கள் தங்களுடைய மகனின் இழப்பு தந்த வேதனையிலிருந்து மீள முடியாதவர்களாய் இருக்கையில்தான் அவர்களுக்குள் இப்படியொரு பேச்சு வந்தது. கடவுள் நம்பிக்கையில்லாத நாம் நம்முடைய பிள்ளைகளையும் நம்மை போலவே கடவுள் நம்பிக்கையில்லாமல் வளர்த்துவிட்டோமே. இப்போது இறந்து போன நம்முடைய மகன் விண்ணகம் சென்றிருப்பானா? கடவுள் நம்பிக்கையில்லாத நாம் இறந்து போன பிறகு விண்ணகம் செல்வோமா? இந்த மாதிரியான பேச்சு அவர்களுக்குள் வந்தது. ஒரு வகையான பயம், அச்சம் அவர்களை தொற்றிக்கொண்டது. கடவுள் மீது நம்பிக்கையோடு வாழாவிட்டால் நம்மால் விண்ணகத்திற்கு செல்ல முடியாது என நினைத்த அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார்கள். அது மட்டுமல்லாமல் தங்களுடைய 2 பிள்ளைகளையும்
கடவுள் நம்பிக்கையில் வளர்த்தெடுத்து தாங்கள் வாழ்ந்து வந்த அந்த பகுதியில் இருந்த மக்களுக்கும் கடவுளின் வார்த்தையை எடுத்துரைத்து பலரும் விண்ணகம் செல்வதற்கு காரணமாக இருந்தார்கள். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வில் வருகின்ற பெற்றோர் தங்கள் மூத்த மகனை இழந்தது வேதனைக்குரிய ஒன்றாக இருந்தாலும் அதுவே அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொள்வதற்கும் பலரும் விண்ணகம் செல்வதற்கு காரணமாக இருந்தது என்பதை நினைத்து பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய இறைவார்த்தை கடவுள் வாழ்வோரின் கடவுள் என்பதையும் அவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்வோருக்கு அவர் விண்ணகத்தை கொடையாக அளிக்கிறார் என்பதையும் எடுத்து கூறுகிறது. திருவெளிப்பாடு நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம், அவர்களுடைய பகைவர்கள் பார்த்து கொண்டிருக்க அவர்கள் மேகத்தின் மீது விண்ணகத்திற்கு சென்றார்கள் என்ற இறை சொற்றொடரோடு முடிகிறது. இங்கே குறிப்பிடப்படுகின்ற அவர்கள் மோசேயையும் எலியாவையும் குறிக்கின்றன. இவர்கள் இருவரும் ஆண்டவருக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அதனால் அவர்கள் விண்ணகம் சென்றார்கள். நற்செய்தியில் இயேசுவை பேச்சில் எப்படியாவது சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இல்லாத சதுசேயர் சிலர் உயிர்த்தெழுதல் தொடர்பான ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். இணைச்சட்ட புத்தகம் அதிகாரம் 25 இறை வார்த்தைகள் 5-6 முடிய இந்த வார்த்தை பகுதியை மையமாக வைத்து அவர்கள் எழுப்புகின்ற கேள்விக்கு அவர்கள் நம்பி ஏற்றுக்கொண்ட 5 நூலிலிருந்தே விடுதலை பயண புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பதிலளித்து இயேசு அவர்களின் வாயை அடைக்கின்றார். இறையேசுவில் பிரியமானவர்களே, சதுசேயர்கள் 5 நூலில் உயிர்த்தெழுதல் தொடர்பாக எதுவும் இல்லை என்று நினைத்திருந்தபோது இயேசு அவர்களுக்கு அந்த 5 நூலிலிருந்தே உயிர்த்தெழுதல் தொடர்பான குறிப்பு இருக்கின்றது என்று எடுத்துரைத்துவிட்டு கடவுள் இறந்தோரின் கடவுள் அல்ல, வாழ்வோரின் கடவுள், அவரிடம் நம்பிக்கை கொள்வோரை அவர் உயிர்த்தெழ செய்கின்றார், விண்ணகத்தை உரிமை பேராக தருகின்றார் என்று சொல்லாமல் சொல்கிறார். நாம் நம்மிடம் இருக்கின்ற அறியாமையை அகற்றி ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஏனெனில் ஆண்டவர் மீது கொள்ளும் நம்பிக்கைதான் நமக்கு நிலை வாழ்வை தரும். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, மூடியே இருக்கும் மனங்கள் முழு உண்மையை அறிவதற்கு வாய்ப்பே இல்லை. கடவுள் அன்று மட்டுமல்ல, இன்றும் நம் நடுவில் செயலாற்றுகிறார். இனிமேலும் அவர் செயலாற்றுவார். நம்பிக்கை கொண்டோர் நிலை வாழ்வை பெறாமல் போகார். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, எனக்கு விதிமுறைகளை கற்பியும் என்று திருப்பாடல் 119ஆம் அதிகாரம் 68 திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். எனவே இறையேசுவில் பிரியமானவர்களே, கடவுளிடம் நாம் அவரது விதிமுறைகளை உண்மையை கற்றுத்தர கேட்டு அவற்றின்படி நடந்து இறை அருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.